ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीप. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. नमो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रुदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां ऋषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयास. शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा
கருணாப்யாம்பூரிவிஸ்ருவம் பிரம்மண கோசோசி மே நாபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அகம் விரக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்மஸ்மி திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராண் சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்த்ரியாணி ச சர்வாணி பிரம்மம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் தர்மாஸ்தே மயி சந்து ते मयि सन्तु. ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्. ॐ भद्रं नो अपिवातयमनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं हदेवमात्मबुद्धिप्रकाश मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. पेज नंबर 141. सहकार्यंत्र विधि पक्षेण तृतीयं तत्वतो विद्यातिवत्. அல்ல தமிழில் தத்துவதோ மிஸ் ஆகிருக்கும். கிருஷ்ண பாவத்து கிரகீனோ உபசம்ஹாரகா மௌனவதி இதரேஷாமபி
உபதேசாத் அனாவிஷ்குர்வன் அன்வயாத். ஓகே, பியூட்டிஃபுல். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. நம்ம வியாழக்கிழமையும் சேர்த்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 555 கிரமமாக முடிக்கணுன்றதுக்காக தட்சிணாமூர்த்தி விஷயத்தையும் நம்ம தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இதனுடைய சீரியஸ்னஸ்ஸும் உங்களுக்கு புரியும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணோம். அப்புறம் வந்து 106வது ஷிபிர் நல்லபடியாக போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த மார்ச் 18 மீண்டும் சங்கரமணத்தில் தொடக்க போகிறது. நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். அதில் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக நர்மதா அபிஷேகம் பண்ண போகிறோம். நர்மதா நதி அபிஷேகம் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்த வாரம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவோம். அப்புறம் மறந்து போயிடும், அதுக்காக முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து சககாரினா ஹெல்ப், உதவி செய்கிறது. எதுக்கு? அங்கி விதிக்கு அதற்கான உதவி அங்க விதிக்கு. அங்கி இருந்தால் அங்க விதி இருக்கணும். ஸோ அங்கி வந்து ஞானாத்தேவ மோக்ஷம், அது அங்கி. ஞானாத்தேவ மோக்ஷம் ஆத்ம ஞானம் வரணும்னா அதற்கான அங்க விதி வந்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுதான் நம்ம இப்போ படிச்சுன்னு இருக்கோம் நம்ம. ஓகே, அதுக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் பண்ணணும், அந்த விதி. அப்போ சககாரி அந்தர விதிகி 3-4-47. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சககாரி அங்கம், சககாரியந்தரகா இன்னொரு அங்க விதி, செகண்டரி டிசிப்ளின். ஓகே, இது வந்து திருத்தீயம். அப்போ திருத்தீயம் என்றது செகண்ட் டிசிப்ளின். ஓகே, முதல்ல அங்கி வந்து அரே ஆத்மாவா திருஷ்டவ்யா, அது பிரதம அங்கி. ஸ்ரோத்தவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசனத்தவ்யா, இது 3 வந்து திருத்தீயம், செகண்டரி டிசிப்ளின். அதில் சிரவணம், மனனம். சிரவணம் என்றது பாண்டித்யம், மனனம் என்றது பால்யம். இது எந்த உபநிஷத்தில் வருது? பாண்டித்யம், பால்யம், மௌனம். சாந்தோக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சாந்தோக்கியத்தில் சொல்லிகிட்டே இருக்குமா இல்லை? லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டு, பிறகுதான் ககோல பிரமாணம், பிரகதாரண்யம். கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து ஒரே மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து சாந்தோக்கியத்தில் கிளாரிட்டியோடு சொல்லிடுது அங்கி அங்க விதியை. இந்த இடத்துல வந்து ஒருத்த வந்து வேக ஞானத்தை அடைவான். அங்கே இங்கே இப்படி கேட்டு ஒரு மாதிரி வேதாந்தனா இதுதான் சொல்ல வருதுன்னு சொல்ல தெரியும். ஆனால் அதில் வந்து கமிட்மெண்ட் இருக்காது, அதில் உறுதிப்பாடு இருக்காது. புரியுதா? அந்த மாதிரி கமிட்மெண்ட்டு பண்ணுறதுக்காக, உறுதி ஏற்படுத்துறதுக்காக செகண்டு பிருகதாரண்யத்தில் சொல்கிறது. அப்போது தம் ஆத்மானம் வித்தி, இந்த தான் ஆத்மானந்தான் அப்படின்னு அங்க விதி இருந்தால் கூட அவனுக்கு இன்னும் தேவைப்படுறது அது என்ன? புத்திரேஷனாயஸ்ச, வித்தைஷனாயஸ்ச அண்ட் லோகேஷனாயஸ்ச. 3 பெரிய மலை முன்னாடி நிற்குது. அதை 3 கடந்தால் தான் நம்ம வந்து இந்த அங்க விதிக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். சிரவணம், மனன, நிதித்தியாசனம். யார் பிராமணா? இந்த அங்க விதியை ஃபாலோ பண்ணுறவன். ஃபாலோ பண்ணி சிரவண மன்னனத்தினால ஞானத்தை அடைஞ்சவன் யாரோ அந்த ஞானிக்கு பேர் பிராமணா. அப்போ இப்போ இருக்கிற பிராமணா யார்? ஜன்ம பிராமணா அல்லது கர்ம பிராமணா
அல்லது வசத்தியாக சொன்னோம்னா குண பிராமணா. இந்த 3 பிராமணத்தை தாண்டினது எது அப்படின்னா அதுக்கு பேர் பிரம்மத்தை உணர்ந்தவன். அவன்தான் உண்மையிலேயே பிராமணன். அதுதான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நாட்டுடைய லட்சியம் அனைவரையும் பிராமணனாக்குவதே அப்படி சொல்கிறார். இப்போ எல்லாரையும் பிராமணனாக்குவதுன்னா ஜாத்தியை சொல்லலை, கர்மத்தை சொல்லலை, குணத்தை சொல்லலை, குணத்தையும் தாண்டி. அப்போ குணாதீதன் எவனோ அவன் பிராமணன். அதுக்கு குணம் இருக்கணும். என்ன குணம் இருக்கணும் பிராமணனுக்கு? சத்துவ குண பிரதானமாக இருக்கணும். சத்துவ குண பிரதானமாக இருக்கிறவனுக்கு பேர் குணபிராமணன். குணாதீதனுக்கு பேர் பிராமணன். புரியணும். அப்போது இது பெரிய சமாச்சாரமாக இருக்கிறது. ஓகே. இப்போ இந்த பிராமண சொல்ல இழிவுபடுத்திட்டான் இங்கிலீஷ்காரன். அதை ஒரு தினசாக ஆரியன்னு சொல்லி பிரித்து வச்சுட்டான். புரியுறதா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. வர்ணாசிரம திட்டத்தில் ஜன்ம பிராமணனே வராது. வர்ணாசிரம பிளானில், வர்ணாசிரம தர்மத்தில் எந்த பிராமணன் வருவான்? 4 வர்ணம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய பிராமணன் யார்? குண பிராமணன். புரியுறதா? குண பிராமணன் ஆக்கணும். கர்ம பிராமணன் வைதிக கர்மெல்லாம் செய்து வச்சிருக்கவன் கர்ம பிராமணன். ஒன்றுமே சந்தியாவந்தனம் பண்ணி பூணில் தூக்கி ஆணியில் மாட்டினார்கள் இல்லையா, அவனுக்கு பேர் கவுன பிராமணன். சும்மா பேருக்கு நாம்கே வாஸ். அந்த ஜாதியில் பிறந்ததுனால அவனுக்கு ஒரு பேர், பிராமண ஜாதியில் பிறந்ததுனால. இது மெஜாரிட்டி பீப்புள் இருப்பாங்க. நிஜமாகவே அந்த ஜாதியில் பிறந்து ஒரு 1000 காயத்ரி சொன்னான்னா அவன் ஜன்ம பிராமணன். வைதிக கர்மத்தை செய்கிறவன் கர்ம பிராமணன். சத்துவ குண பிரதானமாக இருக்கிறவன் அவன் குண பிராமணன். அந்த குண பிராமணன் தான் வர்ணத்தில் வரும். அப்போ வர்ணத்தில் வரக்கூடிய பிராமணன் அதில் அந்தணனை போல் உண்டோ? பாரதியார் சொல்கிறார், நந்தனை போல் அந்தணன் உண்டோ அப்படின்னு கேட்குறான். நந்தன குலத்தில் பிறந்தாலும் அவன் அந்தணன் அப்படின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இப்போ நந்தன குலத்தில் பிறந்தவனா மத்திய பிரதேசத்தில் யாதவ்னு சொல்கிறான். எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நாங்களாம் கிருஷ்ணருடைய வழியில் வந்தவர்கள் அப்படின்ட்டான். எவனும் கேவலப்படுத்த முடியாது. புரியுறதா? அவரை தன்னுடைய பங்குக்கு உள்ளர கூட்டிட்டான். ஒரே ப்ராப்ளம். புரியுறதா? ஆக மொத்தத்துக்கு குணத்துக்கு வர்றதில்லை, தமசிலே இருந்துடுறது. தமசை ரஜஸாக்கி ரஜஸை சத்துவமாக்கணும். இதுதான் பாரதத்தினுடைய ஆன்மீக பயணம். டைரெக்டாக ஆன்மீக பயணம் அப்படி சொன்னால் என்னென்னா தமசை ரஜஸை நம்ம சத்துவமாக்கணும். தமசுன்றது என்ன? மிஸ்கன்செப்ஷன். புரியுதா? எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறது. ரைட்டை ராங்காக புரிஞ்சுக்கிறது, ராங்கை ரைட்டாக புரிஞ்சுக்கிறது தமஸோட பிரதானமான சிருஷ்டி. ரஜஸ்ன்றது காமகுரோதாதிகளோடு இருக்கிறது, ராகத்வேஷத்தோடு இருப்பான். எல்லாத்துக்கும் ராகத்வேஷம் இருக்கும், அவன் ரஜஸ். ஓகே. சத்துவம்ன்றது கிளாஸ் ரிலேட்டிவாக இருப்பான். புரியுதா? அவன் இந்த விஷயத்துக்குள்ளே இருப்பான். இதில் பாண்டித்யம் பால்யம் அங்கவிதி, 3வது அங்கவிதி மௌனம். மௌனம் இஸ் ஈக்குவல் டு நிதித்தியாசன விதி. புரியுதா? ஓகே. அப்போது மௌனம் ச அமௌனம் ச. மௌனம்னா நிதித்தியாசனம், அமௌனம்னா மௌனம் இல்லாதது சிரவண மனனம். ஒருத்தன் சிரவண மனனத்திலேயே ஞானத்தை அடைஞ்சுடலாம், பக்காவாக அடைஞ்சுடலாம். புரியுறதா? அதனால தான் நிறைய பேர் நல்ல விஷயத்தோடு இருப்பாங்க, பாண்டித்யமாக இருப்பாங்க. ஆனால் ஞானம் கொடுக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, மோட்ச பலன் கிட்டாது. ஏன்னா அங்கே ஒரு பாக்கி இருக்கிறது, நிதித்தியாசனம் பண்ணலை.
அதனால தான் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு யாக்ஞவல்கியர் போன்றவங்களாம் போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த வேதாந்தத்துக்கு வந்தவர்களாம் ஜனகர் நிதித்தியாசனம் பண்ணலை, யாக்ஞவல்கியர் நிதித்தியாசனத்துக்கு போனார். புரியுறதா? இதெல்லாம் இருக்குது. பக்ஷேன இது கம்பல்சரி டிசிப்ளின். இது கம்பல்சரி டிசிப்ளின் கிடையாது, கண்டிஷனல் டிசிப்ளின். கம்பல்சரி கிடையாது நிதித்தியாசனம். அதனால தான் யாக்ஞவல்கியர் எடுத்துக்கிறாரு, ஜனகர் எடுத்துக்கல. புரியுறதா? சங்கராச்சாரியரும் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடையாது. புரியுறதா? 8 வயசில் வந்தார், 8 வயசு படித்தார், 16 வயசில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிட்டார் டைரெக்டாக. ஸோ அதனால் வந்து கம்பல்சரி கிடையாது, ஆனால் கண்டிஷனல். என்ன கண்டிஷனல்? விபரீத பாவனா விபர்யா சாதன சதுஷ்டிய கொஞ்சம் பாக்கி இருக்குது, பேப்பர் அரியஸ் இருக்குது, அப்படி உள்ளவங்க செய்யக்கூடியது நிதித்தியாசனம். ஓகே. அஸ்வவத்து யாருக்கு வேணுமோ அவங்க நிதித்தியாசனம் பண்ணலாம். அதுக்கு காப்பிரைட்டு வந்து உங்ககிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். புரியுதா? சரி. அப்புறம் வந்து சாதன இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி தான் மைண்டு ப்ராப்ளம். 0% மைண்டு ப்ராப்ளம் அப்படி யாருக்குமே கிடையாது, இன்க்ளூடு கிருஷ்ணர். அந்த மைண்டில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி மைண்டு ப்ராப்ளத்தையும் ஹெல்த் ப்ராப்ளமாக ஆக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து உடம்பு வலின்னா, இப்போ வந்து நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அந்த 360 போட்டுப்போம். 360 தானே? டோலோ 60, டோலோ 650. டோலோ 650. இப்போ ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கிராமத்துக்கு. அப்போ தான் ஒரு விஷயம்னு, டோலோ 650லாம் உடம்புக்கு ஆகாச்சு, கொரோசின் தான் போட்டுக்கிறேன். ஐயோ அது பழைய மாத்திரையாச்சே அப்படின்னு. போட்டுக்கலாமான்னா கிராமத்தில் கொரோசின், நோவால்ஜின் இன்னும் புழக்கத்தில் இருக்குது. சாரிடான், சாரி இதை போட்டுக்கிறான்னா அவனுக்கு தெளிவாயிடுச்சான். இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, இந்த டோலோத்சவமும் போட்டாலும் ஒன்று தான், சாரிடன் போட்டாலும் ஒன்று தான். நீ உயிரோடு இருக்கிறதுக்காக நீ சரியாயிடும். புரியுறதா? அதனால் ஏதோ ஒன்று அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால சரியாயிடும். சில பேருக்கு காயத்ரி மேலே நம்பிக்கை இருக்கும், உடனே 1000 காயத்ரி பண்ணனா ஜுரம் போயிடும். இது ரொம்ப கஷ்டம். அது நம்ம படித்த படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதா? அப்போது இதில் மைண்டு வந்து ஜஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கோ. எஃப்ஐஆர் போட்டு அதை ஸ்டடி பண்ணினா உன் கோபதாபம்லாம் ஃப்ரீக்வன்சியாக வருதா, அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கா, ஃப்ரீ ஆகிட்டியா, அப்படியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. அவ்வளோதான். ஓகே. எனிதிங் நான் பைண்டிங் டிசையர்ஸ், ஹெல்த்து அது போலவே மென்டல் ஹெல்த் ஆல்சோ நான் பைண்டிங் டிசையராக இருந்துட்டுனா அது நம்மளுடைய சாதனைக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மென்டல் ஹெல்த் டு யுவர் ஃப்ரீடம் சம்பந்தப்படுத்திக்கக்கூடாது. நீ வந்து மோட்சத்துக்கே அடையவே இல்லை, மைண்டில் டிஸ்டர்பாக இருக்கிறது, அதை எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நான் இன்னும் மோட்சமே வரலை, எனக்கு ஞானமே வரலை, அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மைண்டில் எப்படிலாம் வருது, நான் வந்து இன்னும் இவ்வளோ கிளாஸ் கேட்டும் பிரயோஜனம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோ, புரியுதா? தலைவலி வருது, அப்போ நீ வந்து கிளாஸ் கேட்கலன்னு நினைப்பியா? நினைக்க மாட்டேன். ஏன்னா அது தலைவலி மாதிரி தான் மைண்டு வலியும். அது போய் நான் வந்து ஞானத்தை அடையவே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரத்துக்கு நீனா அவ்வளோ மக்கானே. புரியுதா? 5 தடவை அட்டம்ப்ட் பண்ணாலும் 6வது தடவை பாஸ் பண்ணிவிடுவான்ல. அதுபோல் சிரவணம் மனனம் கண்டிப்பாக அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். புரியுதா? ஞானி ஆகிட்டான். ஆனால் ஞானத்தோட பலன் மாத்திரம் அனுபவிக்க முடியல. ஏன்னா நிதித்தியாசனத்துக்கு போகலை. ஓகே.
இப்போ விபரீத பாவனாவை பொறுத்து இந்த இது இருக்க நிதித்தியாசனம் அதனுடைய அளவு. எத்தனை வருஷம் பண்ணோம், எவ்வளோ காலம் பண்ணணும், அதெல்லாம் அளவு கிடையாது. அது எதை பொறுத்து கண்டிஷன், அவனுடைய மென்டல் டார்ச்சரை பொறுத்து. புரியுதா? பக்ஷேன நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, இதெல்லாம் பக்ஷேனா கண்டிஷன். நெக்ஸ்ட்டு சொல்லு தத்துவதா. தத்துவதகனா என்ன, அது இருக்கிறவனுக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எது இருக்கிறவனுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, எப்படி உபயோகப்படுத்துறது பாருங்கள். வியாசாச்சாரியார் தத்துவதா, தத்துவதகனா ஞானவதா, அதாவது சிரவண மனனத்தினால் ஞானம் வந்தவனுக்கு ஞான நிஷ்டை அடைய நிதித்தியாசன விதி திருத்தீயம், மூணாவது அங்க விதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரஜாவதா ஸ்திர பிரஜா விதிகி, தேர்ஃபோர் ஞான நிஷ்டையே அபியாசம் பண்ணு. ஞானவதகா முனிகி. இப்படிதான். இப்படி யார் ஒருத்தர் இந்த நிதித்தியாசனம் பண்ணுறானே அவனுக்கு பேர் முனிகி. மௌனம் நிதித்தியாசனம். புரியுறதான்? நிதித்தியாசனம் கம்பல்சரி. அப்போ ஈஸ்வர பிராப்தி உனக்கு ஜீவன் முக்தன் வரத்துக்கு நிதித்தியாசனம் ஒரு நாள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு நீ சந்நியாச வாழ்க்கையை வாழணும். நிதித்தியாசனத்துக்கு வந்தவனுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே. செகண்ட் விஷயம் என்ன, அவனுக்கு விவகாரத்தில் யோகியதை கிடையாது. மூணாவது விஷயம் என்ன, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. யாருக்கு? திருத்தீயம், மூணாவது அங்க விதி. நிதித்தியாசனத்துக்கு வந்தவனுக்கு, எல்லாருக்கும் இல்லை, சிரவணம் மனனம் முடிச்சிட்டவனுக்கு, ஞானிக்கு, ஞான நிஷ்டைக்காக முயற்சி பண்ணுகிறவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இன்னும் இர்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறாரு, சொல்கிறபடி கேட்க மாட்டாரு. இப்போல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நிதித்தியாசனம் போகணும், அப்படி போகிறது இல்லை அவனும். புரியுதா? யாக்ஞவல்கியார் பிறகு யாரும் எவனும் போனதில்லை போல இருக்கு. நிதித்தியாசனம் உனக்கு தேவையா தேவையில்லையான்னு நீ தான் முடிவு பண்ணணும். புரியுதா? அவர் நிதித்தியாசனம் சொல்லி யாக்ஞவல்கியார் போனார். அவருக்கு இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் அதை இந்த வேதாந்த பாடலாம் அவர் கேட்கல. யார்? ரமண மகரிஷி. நேராக வீட்டு விட்டு அப்படியே உக்காந்துட்டார். பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரம். அதை நம்ம லேபிள் ஒட்டுறோம், இதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு. புரியுதா? அவர் கடைசி வரைக்கும் சொல்ல நான் நிதித்தியாசனம் பண்ணினேன்னு. ஆனால் 17 வருஷம் உட்காந்துருந்தார் மனுஷன். புரியுதா? அதெல்லாம் யார் பண்ணுறது? இதெல்லாம் தேவையில்லைன்றாரு. ஆனால் அவர் 17 வருஷம் உட்காந்தார் விருப்பாட்சி குகையில். புரியுறதா? நமக்கு 17 நிமிஷம் உட்கார வீட்டில் கூட முடியல. புரியுறதா? இப்போ சந்நியாசன விதிகி. ஓகே. தத்துவதகா ஞானவத்து. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சொல்லு வித்யாதிவத்து. வித்யாதிவத்துனா பிரதான விதிகி, வித்யந்த அங்க விதி. செகண்டரி வித்யாதி விதி, பிரதான விதி. வத்து லைக். அது போல கர்மகாண்டத்தில் பிரதான விதியை தொடர்ந்து இது 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 டெக்னிக்கலாக மீமாம்ச சாஸ்திரத்தில் அங்கி விதியை தொடர்ந்து அங்க விதி வருவது போல வித்யாதிவது ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா அங்கி விதி. அதை தொடர்ந்து வர்றது சிரவண மனன நிதித்தியாசனம் அங்க விதி அப்படின்னு சொல்கிறார். அதில் திருத்தீயம் மூணாவது விஷயத்தை 47 சந்நியாசத்தை பற்றி சொன்னார் வியாசாச்சாரியர். இப்போ 48 என்ன சொல்ல போகிறாருன்னா, பகவான் வியாசர் இவங்களை ப்ரமோட் பண்ணுறார். யாரை? இவ்வளோ தூரத்துக்கு கிளாஸுக்கு வரவன் சன்னியாசியா கிளாஸுக்கு வரான்?
கிளாஸுக்கு வரவன் யார்? மெஜாரிட்டி இல்லை, மொத்தமாக வரவன் யார்? கிரகஸ்தான். புரியுதுதான்? வீடு வாசல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு இஎம்ஐ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், எத்தனையோ மெனி ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் விட்டுட்டு வந்து அவனை பற்றி சொல்ல மாட்டாரா? இவ்வளோ தூரம் சொல்கிறவர் முழுக்க டெடிகேட் பண்ணுறார் வியாசாச்சாரியார் 48வது சூத்திரம் கிரகஸ்தனுக்காக. இப்படி யாருமே சொன்னதில்லை கிரகஸ்தனை. புரியுதுதா? கிருஷ்ணர் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறார் ஒழிய, வியாசர் முழுமையாக கிரகஸ்தால வந்து அங்கீகாரம் பண்ணுறார், ரெக்கக்னைஸ் பண்ணுறார் இந்த ஆசிரமத்தை. புரியுதா? இவன் கூட சொல்கிறான், இவனோட கர்மகாண்டு ஜெய்மனி ஏக ஆசிரமிவாதி. ஆனால் அவன் கூட கிரகஸ்தனை இவ்வளோ தூரத்துக்கு விசேஷமாக கொண்டாடலை. புரியுதா? ஆனால் இவர் கொண்டாடுறார். கிருஷ்ண பாவாத் கிரீன உபசம்ஹாரா. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரகஸ்தன் வந்து மௌன விதி வந்து சந்நியாசத்தை பற்றி சொல்கிறது. ஓகே, நிதித்தியாசனம் தேவை உள்ளவன் சந்நியாசம் எடுத்துக்கணும். அஸ்வவத்து வேணும்னா எடுத்துக்கணும், வேணான்னா விட்டுடலாம். ஓகே, கிரகஸ்தனாக இருந்து நீ வந்து நான் சதுர்த்த ஆசிரமம் வந்து எடுத்துக்கலாம், விட்டுடலாம். அது வந்து உன்னுடைய இஷ்டம். புரியுதா? இந்த 8:5-8:15 மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த 47 சொன்ன மாதிரி 48க்கு இதுக்கு முன்னாடி பல படிகள் இருக்கிறது. சாந்தோக்கிய 8:15 மந்திரம் கடைசி செக்ஷன், 15வது செக்ஷன். ஓகே, 8:15 ஒரு மந்திரம் தான் இருக்குது. அது 8:15 சொல்லலாம். தது ஏதத்து பிரம்மா பிரஜாபதய உவாச்ச பிரஜாபதிர் மனவே மனு பிரஜாபியா. இதை வச்சு தான் காப்பி அடிச்சிட்டார். யார்? பகவான் கிருஷ்ணன். எல்லாருமே ஒரு ஆச்சாரியரை பார்த்து இன்னொரு ஆச்சாரியா அவங்க வந்து காப்பி பண்ணிப்பாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. பிரம்மாஜி பிரஜாபதிக்கு உபதேசித்தார், பிரஜாபதி மனுவுக்கு உபதேசார், மனு தன்னுடைய சந்ததியினருக்கு உபதேசித்தார்கள். என்ன உபதேசம் பண்ணார்கள்? இந்த 3 ஆசிரம விதியை பற்றி சொல்லுகிறார்கள். அஸ்தா, சம்ஸ்கிருதி, பரம்பரா, தேவ் கும்ப அப்படின்னு அதில் எழுதியிருந்தான். கும்பமேளாவில் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, அப்போது ஆஸ்தா வேல்யூஸு, சம்ஸ்கிருதி சம்ஸ்காரம், பரம்பரா நம்முடைய பரம்பரையாக அப்படி தான் இருக்கிறது. புரியுதா? பரம்பரையாக இருக்கிறது, ட்ரெடிஷ்னல் அர்த்தம். அதுக்கு பேர் எல்லாம் சேர்ந்தது வந்து தேவ கும்ப, திவ்ய கும்ப, திவ்ய கும்ப. ஓகே, அது தேவர்களுடைய கும்பமேளா. இவன் சொல்கிற மாதிரி அந்த பணத்துக்காக 3 லட்சம் வந்தது, 5 லட்சம் வந்தது, அதில் தான் பணத்தில் தான் குறியாக இருக்கானுடைய. அவன் பாபம் போகிறதுக்காக வந்து குளித்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கான். புரியுதா? இந்த மாதிரி. அப்போ இந்த மந்திரப்படி ஒரு பூர்வபக்ஷம் சாந்தோக்கிய 8:15 பிரம்மச்சரிய ஆசிரமம், பிறகு கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம் இல்லறம் அன்று நல்லறம் அல்ல. இந்த கிரகஸ்தன் தான் சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குது. மற்ற 3 ஆசிரமமும் ரிஸ்க் இருக்குது. இதில் ரிஸ்க் இல்லாத ஒரே ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். புரியுதா? நீ வீணாக போனால் கூட சமுதாயத்துக்கு கெடுதல் நடக்காது. புரியுதா? மற்ற 3 ஆசிரமத்தில் அவன் கெட்டு போயிட்டுன்னா சொசைட்டி கெட்டு போயிடும். புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய வேல்யூஸு. ஆனால் இந்த கிரகஸ்தனுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னா, கர்மயோகம் பண்ணுறது தான் பர்பஸ். புரியுதா? அப்போ பிருகதாரண்யம் சாந்தோக்கியத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னா, சாந்தோக்கியத்தில் வந்து கிளாரிட்டியாக சொல்லிச்சு. சாந்தோக்கியத்தில் வந்து 3 ஆசிரமம் ஸ்கந்த ஸ்ருதி அப்படி சொல்லிச்சு. பிருகதாரண்ய ஜாபால வித்தியை வந்து கிளாரிட்டியாக சொல்லிடுச்சு 4 ஆசிரமம் இருக்கிறத பற்றி.
அப்போது ஜீவன் முக்தியை பற்றி சொல்லவே இல்லையே. இந்த சாந்தோக்கியம் ஜீவன் முக்தியை சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்கு, ஜீவன் முக்தி சொல்லலை, கிரம முக்தியை சொல்கிறது. எல்லாருக்கும் நம்ம சிஸ்டப்படி வர்ணாசிரம திட்டப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா அவனுக்கு கிரம முக்தி, கிரமமான முக்தி. அதில் ரொம்ப தீவிரவாதியாக இருக்கிறவன் இப்போவே என் வாழ்க்கையில் இப்போவே பார்க்கணும் அப்படி சில பேர் சொல்லுவான், அவனுக்கு ஜீவன் முக்தி. ஓகே, அவன் இன்னும் கொஞ்சம் டஃப்பான லைஃப் எடுத்துக்கிறவன். அதனால் பாஷ்யக்காரர் சொல்கிறாரு, குழப்பமே வேண்டாம். இன்னொரு பேசிக் வேறுபாடு, மற்ற ஆசிரமங்களுடைய விதிகளை கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற 3 ஆசிரம விதி இருக்கு இல்லையா, அது கிரகஸ்த ஆசிரமத்தில் அப்ளை பண்ணலாம். ஆனால் மற்ற 3 ஆசிரமத்தில் கிரகஸ்த விதியை அப்ளை பண்ணக்கூடாது, ராங் ஆகிடும். புரியுதா? அப்போது சேஃப்டி செக்யூரிட்டி ஆசிரமம் எது? கிரகஸ்த ஆசிரமம். அப்போது ஏன்னா வைதிகம் பண்ணுறதுக்கு பாந்தம், கணவன் வேணும், மனைவி வேணும், மகன் வேணும், பைசா வேணும், எல்லாமே கிரகஸ்தனுக்கு தான் இருக்குது. மற்ற 3 ஆசிரமக்காரனுக்கு கிடையாது. தேர்ஃபோர் கிருஷ்ண பாவத், கிருஷ்ண பாவத்னா கிரகஸ்த ஆசிரமம் தான் முழுமையான ஆசிரமம். டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஆசிரமம் எது அப்படின்னா கிரகஸ்த ஆசிரமம். அதை தான் சாந்தோக்கியம் மென்ஷன் பண்ணி உள்ளது. அதற்காக பிருகதாரண்யம் சொன்ன சந்நியாசத்தை சாந்தோக்கிய உபநிஷத்து நீக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். சாந்தோக்கியம் கிரகஸ்தத்தை தான் எம்பசைஸ் பண்ணுறது. பிருகதாரண்யத்தில் இவ்வளோ நேரம் படித்தவங்கள பிக்ஷாஞ்சரியம் அப்படிலாம் சந்நியாசம் எடுத்ததுக்கோ, மௌனம்னா நிதித்தியாசனம் சந்நியாசம் அப்படி விவரமாக படித்தவன் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ சாந்தோக்கியம் கூட சந்நியாசத்தை நீக்கலை, ஆனால் கிரகஸ்தத்தை ப்ரமோட் பண்ணுறது. புரியுறதா? அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட என்ன சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு, நீ ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இரு, ஜனக்கரை சஜஸ்ட் பண்ணுறார் அவர். புரியுறதா? இப்போது சந்நியாசியாக நிதித்தியாசனம் பண்ணுறது சுலபமாக, கிரகஸ்தத்திலேயே இருந்து ஜனக்கர் மாதிரி நிதித்தியாசனம் பண்ணுறது சுலபமாக? இது பாருங்க, எங்கே கிளிக்கு இதை பண்ணினா அதில் சிலது அட்வான்டேஜ் இருக்குது, இதில் சில அட்வான்டேஜ் இருக்குது. அஸ்வத்து அது நீனே தேர்ந்தெடுக்கோ, உனக்கு நீ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. இவ்வளோ ஃப்ரீடம் வேறு எந்த இடத்துலையும் கிடையாது, எந்த மதத்திலும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. இங்கே தான் முடியும். ஆக 2 பேருமே கிரகஸ்தரும் சரி சந்நியாசி சரி ஜீவன் முக்தனை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த கிரகஸ்த ஆசிரமம் ஒரு முழுமையான ஆசிரமம். ஓகே, 48 சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் கிரகஸ்த ஆசிரமத்தை முழுமையாக ஆதரிக்கிறார். 47 எப்படி சந்நியாச ஆசிரமத்தை சொன்னாரோ 48 கிரகஸ்த ஆசிரமம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் பின்னி பெடல் எடுக்கிறதுன்னு பேர். ஓகே, இதுவா அதுவான்றதில் சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல, நீ கிளாரிட்டி எடுத்துக்கோ, இதில் போகிறியா அதில் போகிறியா அப்படின்னு. ஓகே, இவன் என்ன பண்ணிட்டான் அர்ஜுனன், நான் சந்நியாசம் கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்றான். காட்டிலேயே முடிவு பண்ணியிருக்கணும். காட்டுக்கு போனால அப்போயே முடிவு பண்ணி திருப்பி நாட்டுக்கு வரக்கூடாது. புரியுறதா? ஓடி போனோம், ஓடி போயிடணும், திருப்பி வரக்கூடாது. புரியுறதா? நீனா ரஜினியா நீ ஏமாத்துறதுக்க. அதனால் எதையாவது ஒன்றை சொல்லணும், கடைசி வரைக்கும் சொல்லலை பாரு மனுஷன். இதுவா அதுவான்னு சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. அது குருட்டு வழி. புரியுதா? தனி வழி இல்லை, ஏமாத்துற வழி. புரியுறதா? ஒரு பணம் எடுக்கும்போது அரசியல் வரா மாதிரி நடிப்பான், படம் வசூல் ஆன பிறகு நான் வரல அப்படி சொல்லுவான். இது ஏமாத்துறது. புரியுதா? ஏதோ போட்டோம், அதெல்லாம் நம்மக்கிட்டத்துக்கு நம்ம வேதாந்தம் படிக்க வந்திருக்கோம்.
கிருஷ்ண பாவத்து கிரகீண உபசம்ஹாரா. கிருஷ்ண பாவத்து, கிருஷ்ணம்னா பூர்ணம், பாவத்து பூர்ணத்துவம், புஷ்கலத்துவம். இந்த கிரகஸ்த ஆசிரமம் எப்படிப்பட்டது? பூர்ணத்துவம், புஷ்கலத்துவம். அதனால் சாதன சதுஷ்டிய சம்பத்தி, சாதன பௌஷ்கல்யம். புரியுதா? ஒருவன் முடிவு பண்ணிட்டானா கிரகஸ்த ஆசிரமத்திலேயே சாதன சதுஷ்டியத்தை அடைய முடியும். முடிவு பண்ணணும். காலையில் இந்த மாதிரி 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு வரான் பாரு, அவன்லாம் உத்தம புருஷன். புரியுதா? அப்பப்போ வரவன் மத்தியம புருஷன், எப்பவுமே செல்ஃப் எடுக்காதவன் அதம புருஷன். அதனால் எப்படியோ இது இல்லறம் அன்று நல்லறம் அல்ல. கிரகஸ்த ஆசிரமம் ரொம்ப பாதுகாப்பான ஆசிரமம். ஓகே, அவன் ஒன்றே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு கிரகஸ்தத்தில் இருந்து வாழ்க்கையில் அம்மா அப்பா மாதிரி குருன்னு ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு கிரகஸ்தனும் ஒரு குரு இருக்கணும். ஆனால் குரு இருக்கிறது கஷ்டம். குரு இருப்பார், ஆனால் இவன் சிஷ்யன் ஆகிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்? அந்த குரு சொல்கிறத கேட்குறவன் தான் சிஷ்யன். புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு குரு ஒன்று சொல்லுவார், அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணினானா குரு இருப்பார், சிஷ்யனும் இருப்பாங்க. நாட்டு ஒர்க்கு சில பவுசெல்லாம் இருக்கும், எதுவும் கேட்காது, ஆனால் குடும்பம் நடக்கும். புரியுறதா? ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்கும். புரியுதா? அது அந்த மாதிரி தான் இதுவும் கூட வச்சிக்கல. அங்கே மாத்திரம் என்ன, இங்கேயும் அப்படி தான் இருக்கிறது. ஏதோ மேனேஜ் பண்ணி இப்படி போனால் ஏதோ 10க்கு 1 சொல்லி கேட்டு எல்லாம் புரிஞ்சு எல்லாம் போய் அப்படி பண்ணினேன். இவ்வளோ அதிகாலையில் 5:30 மணிக்கு வரையில் நீங்கள் தான் கிரகஸ்தர்கள், முழுமையானவர்கள், பூர்ணத்துவம் புஷ்கலத்துவத்து. புரியுதா? இங்கே வந்திருக்க எல்லாருமே எப்படி புஷ்கலத்துவத்து, பூர்ணத்துவம் உடையவர்கள். இல்லைன்னா வர முடியாது. மேலும் கிரகீண உபசம்ஹாரகா, கிரகீண உபசம்ஹாரகா, இந்த சாந்தோக்கியம் கிரகஸ்த வாழ்க்கையை முழுமையாக சொல்கிறது. எது? 8:15 1. ஓகே, அதில் உபசம்ஹாரகா, உபக்கிரம உபசம்ஹாரோ சிபிர் 108வது சிபிர். உபசம்ஹாரன்னா கன்க்ளூஷன், உபசம்ஹாரன்னா முடிவு பண்ணுறது. புரியுதா? முடிவாகணும். இந்த ஆசிரமம் சமாப்தி, கிரகீணா உபசம்ஹாரகா, சமாப்தி முடிவானது. ஓகே, இவன் சந்நியாசம் எடுத்துக்காமையே இந்த கிரகஸ்தன் வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணினவன், பூர்ணத்துவம் பண்ணினவன். திருவேணி மாதிரி. புரியுதா? கம்ப்ளீட் பூர்ணம். அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, ஆனந்தமாக இருக்காங்க. இதுதான் ஞானத்தோட மகிமை. புரியுறதா? ஞான பலனே அவங்க அனுபவிக்கிறாங்க. புரியுதா? கண்ணு முன்னாடியே நமக்கு இருக்காங்க. இப்போ 49 அடுத்தது. அதில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? இப்போ 2 எந்தெந்த ஆசிரமம் நம்ம பார்த்தோம்? இப்போது சந்நியாசாசிரமம், கிரகஸ்தாசிரமம். மற்ற 2 ஆசிரமம் என்ன? சொச்சமா என்ன இதுவா? புரியுதா? அப்போ அந்த 2 ஆசிரமும் கூட முக்கியமான ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம் முக்கியம், வானப்பிரஸ்த ஆசிரமம் அதை விட முக்கியம். புரியுதா? நம்ம வானப்பிரஸ்தத்துக்கு வர முடியலன்னா கூட வானப்பிரஸ்த ஆசிரமம் சந்நியாச ஆசிரமத்துக்கு சமமானது. புரியுதா? கிரகஸ்த ஆசிரமத்துக்கு சமமானது. புரியுதா? ஆனால் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போயிடக்கூடாது. வானப்பிரஸ்தம், இந்த வானப்பிரஸ்தி இருக்கான அவனும் கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி, ஆனால் வீட்டுக்குள்ளே இருப்பான். அவன் சன்னியாசி தான், அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளே இருப்பான். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுவான்? வீட்டில் இருக்க மெம்பர்ஸு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். ஏன்?
ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, விவகாரம் கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்படியே உட்காந்துருப்பான். சாப்பாடு வந்தால் சாப்பிடுவான், வரலைன்னா கேட்க மாட்டான். அதான் முக்கியம். அப்புறம் வக்கனையாக சாப்பிட மாட்டான், கிடைச்சதை சாப்பிடும். எதிர்ச்சா சந்துஷ்டா. அப்படி கிரகஸ்தவனை உயர்ந்தவன் யாருன்னா இந்த வானப்பிரஸ்தன். அதாவது சந்நியாசத்தையும் துறந்தவன் அந்த வானப்பிரஸ்தன். புரியுதா? ஆனால் சந்நியாச வாழ்க்கையில் வாழறவன். போய் ஈசிக்க மாட்டான். பேரன் பேத்தி கொஞ்சம் குலாவி அப்படிலாம் எல்லாம் பண்ண மாட்டான். கொஞ்சம் குலாவெல்லாம் பண்ண மாட்டான். ஓகே, அது பேர பேத்தி வரும், குறுக்கால நெடுக்கால வருமே. அது இப்போ எல்லா நானும் பார்த்துருக்கேன். அட்ராக்டிவ் பண்ணுறது மாயாவில் பெஸ்ட்டு மாயா இந்த பேரம். இது ஒரு சிரிச்சுன்னா போச்சு, உன்னோட சகல பெரிய 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 விஸ்வாமித்திரர் கூட கீழே விழுந்தான். ஊர்வசி மேனாக கூட ஜெயித்தவன். அது அப்படி பரதனை பார்த்த உடனே அவ்வளோ தூரத்துக்கு அளவுன்னு அதுதான் பரதனை பார்க்காம காட்டுக்கு போயிட்டான். நம்ம மைண்டு வீக்குன்னு சொல்லி, புரியுதா? பரதனை பார்க்கவே இல்லை விஸ்வாமித்திரன். புரியுதா? அந்த குழந்தை கச்ச பச்சை பேசினான்னு வச்சுக்கேன், எல்லார் மனசும் அப்படியே பூத்துடும். புரியுதா? அது ஒரு தனியான சுகம். புரியுதா? அதனால தான் அவள் கேட்குறா கோர்ட்டில், நீ அந்த குழந்தையினுடைய கையை தொட்டு பார்த்துருக்கியா? அது பேசினதை கேட்டையா? நீ உன் குழந்தை இல்லைன்றிய அப்படிலாம் சத்தம் போடுறா, கத்துறா. புரியுதா? அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. ஓகே. மௌனவத்து இதரேஷாம் அப்படி உபதேசாத். அப்போ ஹிந்துஸ்தானத்தில் பாரதிய சிந்தனா கலாச்சாரத்தில் எல்லா ஆசிரமமுமே காலத்துக்கு தகுந்தப்பல ஏற்புடையது. செயல்முறை திட்டம் முக்கியமானது வர்ணாசிரம தர்மா. இப்போ 4 வர்ணமுமே நமக்கு தர்மத்தை சேர்ந்திருக்கிறது. தர்மம் குணத்தை சார்ந்திருக்கிறது, குணம் கர்மத்தை சார்ந்திருக்கிறது, கர்மம் வர்ணத்தை சார்ந்திருக்கிறது, வர்ணத்தை ஜாதி சார்ந்திருக்கிறது, ஜாதி உள்குள்ளே இருக்கிற ஜாதி அந்த ஜாதியை சார்ந்திருக்கிறது. நீ ஸ்மார்த்தா, நான் வைஷ்ணவன். இப்போ புரியுறதா? அந்த வைஷ்ணவத்திலே 2 குரூப் இருக்கு, வடகலை தெங்கலை. ஒரு முஸ்லீம் பிராமின் மாதிரி வேஷம் போட்டுட்டு கல்யாணத்தில் சாப்பிட வந்தான். இந்த பரிமாறுற பையனுக்கு டவுட் வந்துடுது, நீங்கள் யாரா? நான் பிராமணா. பிராமணால யார்? ஸ்மார்த்தவா வைஷ்ணவான்? ஓ, அதில் 2 குரூப் இருக்கா? அதில் கேட்காம வந்துட்டான். அப்புறம் சும்மா அடிச்சு விட்டான், வைஷ்ணவா அப்படின்ட்டான். வைஷ்ணவன் அப்படின்னு. வைஷ்ணவில் தென்கலியா வடகலியா? அரே அல்லா அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ குரூப் இருக்குது நமக்குள்ளார. ஜாதிக்குள்ள ஜாதி குரூப் இருக்குது. அந்த குரூப்லாம் கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக, குடுக்கல் வாங்கலுக்காக. புரியுறதா? இது ஈஸியாக இருக்கும். சின்னது பண்ண நம்ம பெருசாக பண்ணுறோம். அப்புறம் 6 குரூப்பு பண்ணோம், அப்புறம் பாராயண குரூப்பு பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிங்கிள் பாராயணம் அப்படி சொல்லி இப்போ கொண்டு வந்துட்டோம். 18 குரூப்பாக பிரிச்சுட்டோம். இதெல்லாம் விவஸ்தைக்காக, ஒர்க் பண்ணுறதுக்காக, சிஸ்டத்துக்காக. புரியுதா? இந்த 18 எதில் சேர்ந்தது? 6 குரூப்பில் சேர்ந்தது. 6 குரூப்பு எதில் சேர்ந்தது? ஆத்ம விசாரத்தில் சேர்ந்தது. புரியுறதா? இப்படி நம்ம எப்படி பிரித்து விபாகம் பிரிக்கிறோமோ அப்படி தான் மொத்த பாரதத்தில் வர்ணாசிரம திட்டம் இருக்குது. உபஜாதியில் ஜாதியில் சேர்ந்தது, ஜாதி வர்ணத்தில் சேர்ந்தது. ஸோ வர்ணம் கர்மத்தில் சேர்ந்தது, கர்மம் குணத்தில் சேர்ந்தது. தெளிவாக தான் இருக்கிறது. இந்த கன்ஃபியூஸ் எதுக்குன்னு தெரியல. இது ஒரு அழகான சிஸ்டம். இதை திருப்பி 8வது சங்கல்பத்தில் வச்சுருக்கோம். இது வந்த பிறகு தான் ஒர்க்கே நடக்கும். அதாவது நான் எந்த தர்மத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ எந்த வர்ணத்தில் இருக்கேன், எந்த ஆசிரமத்தில் இருக்கேன், இதுவே தெரியல. இதுவே தெரியாதப்போ அவனுக்கு எந்த தர்மம் விதியை கொடுக்குறது? இதுதான் 50 வருஷம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். புரியுதா? முதல்ல வர்ண ஆசிரமம் தெரியணும்.
அதுக்கப்புறம் அவன் வந்து வர்ணத்தை மாற்ற முடியும். புரியுறதா? அதுக்கப்புறம் வந்து ஒன்றே ஒன்று மதம் கூட மாறிடலாம். ஒன்றே ஒன்று மாற்ற முடியாது. நம்ம ஊரில் ஜாதியை மாற்ற முடியாது. செட்டியாரை கவுண்டர் ஆக்க முடியாது. நீ செட்டியாரிடா, இன்னிலேருந்து கவுண்டர், அது மாத்திரம் ஒத்துக்க மாட்டான். புரியுறதா உனக்கு? மதம் மாறலாம், புரியுறதா? வர்ணத்தை மாற்றலாம், எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இந்த ஜாதி மாத்திரம் மாற்ற முடியாது. ஆனால் ஜாதி வர்ணம் கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும் இதை. தெளிவாக இன்றைக்கி இருக்கிற கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இதெல்லாம் வந்து இன்னொரு 50-60 வருஷம் ஆகும். புரியுறதா? இதெல்லாம் மாறுறதுக்கு, புரியறதுக்கு. அது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஓகே. இப்போ இந்த ஹரிச்சந்திரன் துரோணாச்சாரியா இருக்கார். அவங்க 2 பேரும் கர்மத்தை மாற்றிக்கிட்டாங்க, குணத்தை மாற்றிக்கிட்டாங்க. புரியுதா? அவங்களுடைய ஒரிஜினல் இருக்கு, அதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஜாதியை மாற்றிக்கல அவங்க 2 பேரும். வர்ணத்தை மாற்றிக்கிட்டான், தொழிலை மாற்றிக்கிட்டான், குணத்தை மாற்றிக்கிட்டான் 2 பேரும். ஒன்று வந்து பழசு ஹரிச்சந்திரா, இன்னொன்று வந்து துரோணாச்சாரியர் புதுசு. பாருங்கள், நமக்கு புதுசுன்னு சொன்னாலே 5000 வருஷம். இவனுக்கு 500 வருஷத்தில் இருக்கானே, நம்ம 5000 வருஷம் சொல்கிறத வந்து அப்படியே டெரர் ஆகிறான். இந்த படித்த பிள்ளைங்களாம் இப்போ வந்து இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுது என்ன மாதிரி. அதுங்களுக்கும் 5000ன்னா பகீர்ன்றது. அப்புறம் லட்சக்கணக்கான வருஷம்னா கற்பனை கூட பண்ண முடியல. ஏன்? மெக்காலே எஜுகேஷன் அப்படி வேலை செய்யுது. மெக்காலே எஜுகேஷன் போய் நம்முடைய வைதிக எஜுகேஷன் வந்து அது சகஜமாகறதுக்கு ஒரு 50-100 வருஷம் ஆகும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம படிக்கிறோம்ல, அதெல்லாம் அப்போ தான் சகஜமாகும். அது வரைக்கும் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது சமஷ்டியில் வர்ணம், வெஷ்டியில் ஆசிரமம். இந்த வெஷ்டியில் வந்து ஆசிரமத்தில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது, இப்போ தான் பிரம்மசூத்திரத்தில் படிக்கும்போது வெஷ்டிலையும் தகராறு. இந்த ஜெய்மினி வந்து ஒரே ஆசிரமம், ஏக ஆசிரமம், இந்த கிரகஸ்த ஆசிரமம் மாத்திரம்தான் இருக்கு. சதுர்த்த ஆசிரமத்தை அவர் ஒத்துக்கவே இல்லை. அதை வந்து இப்போ வியாசாச்சாரியர் என்ன இருந்தாலும் சிஷியனாச்ச அவனை விட்டு கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் உண்மையே சொல்லி ஆகணும். ஒரு குருன்னா எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து பாடுபட வேண்டும். சிஷியனையும் விட்டுறக்கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் சத்தியத்தையும் மிஸ் பண்ண முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற சிஷியல் இருக்காங்க, அவனுக்கும் கோபம் வரும். அவனையும் சமாதானப்படுத்தணும். எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு போகக்கூடிய ஆள் தான் குரு. சூரன் வந்து 100ல் ஒருத்தர் இருப்பான், புரியுதா? சாகசக்காரன் வந்து 1000ல் ஒருத்தர் இருப்பான். ஆனால் குரு லட்சத்தில் ஒருத்தர், புரியுதா? கோட்டியில் ஒருத்தர் யார் தெரியுமோ? தாதா. அதாவது எந்த தானம் பண்ணுறோம் இல்லை, எந்த விதமான ரிட்டன் வராமல் தானம் பண்ணுறவன் அவன் கோட்டியில் ஒருத்தர். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இது கொடுத்தா புண்ணியம் வருமா, இது கொடுத்தா அவரை வந்து அவரை கைக்குள்ளே போட்டுக்கலாமா, இப்படிலாம் இருக்குல்ல. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் குருதட்சணை கொடுக்குறீங்களே, அந்த மாதிரி அவன் வந்து கோட்டியில் ஒருத்தன். இப்போ 555 சூத்திரம் இருக்குது. 555 சூத்திரத்துக்கு குருதட்சணை என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்? ₹1. 555 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம் குருதட்சணா. 555 சூத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பக்தி சக்தி இருந்துன்னா ₹2 கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்தால் ₹10 கொடுக்கலாம், ₹50 கொடுக்கலாம். இப்போ 555 × 1 2 3 4 5 10, 555 × 100, 555 × 200, 555 × 300, 555, இப்படியே சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? சகசரம். நம்ம கணக்கு எப்படி சகசரத்தில் முடிச்சுடுவான். 555 × சகசர, அது வந்து குருதட்சணை, அது தானம் கிடையாது. அப்படி அவன் வந்து
இந்த 555 இன்ட்டு சகசரம் கொடுத்துட்டானா அவன் யார்? கோட்டியில் ஒருத்தன். அவனுக்கு நிகர் அவனே தான். ஏன்? இருக்கிறதுலையே நமக்கு பணம் தான் பிரதானம். புரியுறதா? நமக்கு புரிஞ்ச பாஷை பிரம்மன் புரியுறதோ இல்லையோ பணம் நன்னா புரியும். அதில் தான் பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாத சொன்னது. இப்படி சொன்னாங்கள்ல, பணத்தை ராத்திரியும் பேசக்கூடாது, உடனே காது ஷார்ப்பாகிடும். ஓ அப்படியா அப்படின்னு கேட்பான். இப்போ கூட பேசுகிறோம்ல, ஓ சுவாமிஜிக்கு அப்படி வருது போல இருக்கு அப்படின்றான். இப்போ இன்கம் டேக்ஸு அந்த இது என்ன அது என்ன ஐடியா ஏதோ ரைட் பண்ணுவானே, ஐடி டிவி ரைடு, ஐடி ரைடு என்ன ஐடியில் வரும். புரியுதா? ஏன்னா நீங்கள் 50-100 பேர் வரீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே குரு சொல்கிற மாதிரியே சிஷ்யன் கேட்பான். அவன் தப்பாக புரிஞ்சுப்பான். ஏன்னா அவன் சிஷ்யன்னு இல்லையே. ரோடு போடுறவன் ஸ்பீட் பிரேக்கர் போடுறானே, அவனுக்கு வண்டி இருக்காது. வண்டி எப்படி ஏறி இறங்கும் அதெல்லாம் அவனுக்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர். அப்போல இந்த கிரகஸ்தன் இருக்கான சன்னியாசி பற்றி அவன் தான் பேசுவான், சன்னியாசி எப்படி இருக்கணும்னு. ஏன்னா இவன் சன்னியாசி இல்லைல்ல. அப்போ இவன் எங்கேயோ படிச்சிருப்பான். குரு சொல்கிறத அப்படியே கேட்குறவன் தான் சிஷ்யன். இவருக்கு 50-100 பேர் வராங்க அப்படின்னா சகசரம் இன்ட்டு 555 இன்ட்டு சகசரம்னா எவ்வளோ ரூபா வருவான்னு டக்குன்னு அவன் நம்மளோட ஸ்பீடாக கணக்கு போட்டுருவான். அப்படின்னா ரைடு பண்ணு அப்படின்னு. அவனுக்கு தெரியாது சாதாரணமாக கிளாஸுக்கு வரவழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் அவனுக்கு கிட்டக்க அப்படி ரைட் பண்ணுறவன் என்ன பண்ணணும்னா, ரைடிங் வரான்ல அவன் என்ன பண்ணணும்னா ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் நீ ரைட் பண்ணு. புரியுறதா? அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஐடி ரைடு வர்றால அவனுக்கு என்ன கண்டிஷன்? ஒரு வாரம் கிளாஸுக்கு வரணும், அவ்வளோதான். அவன் 2 நாள் நீங்கள் எல்லாருமே சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா கிளாஸை விட அது கஷ்டம். புரியுதா? இங்கே யூஎஸ்ஏல ஒரு பொண்ணுக்கிட்ட நீ கேம்புக்கு வரையா இல்லை எங்களுக்கு சங்கு வேணும், சங்கு வாங்கி கொடுத்துறியான்னு. சங்கு வாங்கி கொடுத்துட்றேன் சாமி, கேம்புக்கு வர முடியாது. நீ யாரை விட்டு கேள, நீ கேம்ப் ஃபீஸ் ஃபுல்லாக கொடுத்துட்றியா இல்லை கேம்புக்கு வரையா? கேம்ப் ஃபீஸ் வேணால் கொடுத்துட்றேன், கேம்புக்கு வர முடியாது. ஏன்னா கேம்புக்கு வர்றது கஷ்டம், கேம்புக்குள்ளே இருக்கிறது கஷ்டம், அந்த வகுப்பை கேட்கறது கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். அதை விட கஷ்டம் என்ன? அதன்படியே வாழறது எல்லாமே கஷ்டம். 49 மௌனவத்து இதரேஷாம் அப்பி உபதேசாத். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் இதரேஷாம் அப்பி 4 ஆசிரமமும் கூட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்பி சந்நியாசாசிரமம் கிரகஸ்தாசிரமம் மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம். எப்படி சொல்கிறேன்? இதரேஷாம் அப்பி வேத விகிதத்துவம் அங்கீகாரியம். அதாவது சதுர்த்த ஆசிரமம் வேலிடேட்டி. அதற்கான ஹேத்து என்ன? உபதேசாத். வேத வாக்கியம் உள்ளது. ஓய் இந்த ஸ்கந்த சுருத்தின்னு ஒன்று படித்தோம் பிரம்மசூத்திரத்தில். ஸ்கந்த சுருதி, சாமிய சுருதி, இதெல்லாம் படித்தோம். அதெல்லாம் மறந்து போய்ட்டு இருந்தாலும் பாஷ்யக்காரர் இருக்கார்ல, நீ மறந்துடுவேன்னு அவருக்கு தெரியும். அவர் அப்பப்போ எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். சூத்திரம் 3, 4, 18, 19, 20. 18வது சூத்திரம் 19வது சூத்திரம் 20வது சூத்திரம். அதில் ஸ்கந்த சுருத்தியை பற்றி விவரமாக படித்தோம். சாந்தோக்கியம் 2, 23, 1 மந்திரம். திரையோ தர்மஸ்கந்தா. இந்த தர்மஸ்கந்தா தான் ஸ்கந்த சூத்திரமாக உபனிஷத் அப்படின்னு
இவர் காயின் பண்ணார் பாஷ்யக்காரர். ஓகே, யஜ்ஞம் அத்தியனம் தானம் இது பிரதமஹா தப ஏவ த்வித்தியா. வானப்பிரஸ்தனுக்கு என்ன வாழ்க்கை? தபஸு தான், வேறு எதுவுமே கிடையாது. பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு என்ன? குலாவாசி திருத்தியாக. அவன் மீதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். புரியுதா? கிரகஸ்தத்துக்கு என்ன வேணும், வானப்பிரஸ்தத்துக்கு என்ன வேணும், சன்னியாசத்துக்கு என்ன வேணும். இப்போ நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். கிரகஸ்தனா இப்படி இருக்கணுமோ, ஓ அப்போ வானப்பிரஸ்தனா இப்படி இருக்கணுமா, அப்போ சன்னியாசினா இப்படி இருக்கணுமா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எந்த வயசில் நீ தெரிஞ்சுக்கிறியோ அதுக்கு பேர் பிரம்மச்சரிய ஆசிரமம். வயசை பொறுத்து வயசையே மென்ஷன் பண்ணல பாருங்க. புரியுதா? அதுக்கப்புறம் சந்நியாச ஆசிரமம் கூட சொல்லியிருக்கு. எப்படி? பிரம்ம சம்ஸ்தா. பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம் பவதி. அந்த 2:23:1 கடைசியில் வரக்கூடியது. அந்த பிரம்மனிஷ்டன், அதாவது பிரம்மத்தை அடைஞ்சவன், நிதித்தியாசனம் முடித்தவன், அவன் எப்படி இருக்கணும்? நிதித்தியாசன எல்லா சாதனையும் முடிச்சுட்டான், நிதித்தியாசன சாதனையும் முடிச்சுட்டான். அவன் எப்படி இருக்கணும்? சதா பிரம்மத்திலேயே இருக்கணும். அப்போ சாதனை சதுர்த்தியை விட்டுள்ளாமா? விடக்கூடாது. ஏன்? அவனுடைய செகண்ட் நேச்சுரலாகவே இருப்பான். சாதன சதுர்த்திய குறைவோட பிரம்மனிஷ்டன் கிடையாது. அது சூடான ஐஸ்கிரீம். புரியுதா? அதனால் இதெல்லாம் ஜாப்பால உபநிஷத்து இந்த பிரச்சனை இல்லை, கிளியர் கட்ட சொல்கிறது. பிரம்மச்சரியம் பரிசமாப்தி. பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டேன்னா கிருஹி பவேத். கிருஹி பூத்வா வனி பவேத். வனி பூத்வா பிரவ்ரஜே. நீ ஒரு ஆசிரமத்திலேருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு மெதுவாக ஷிஃப்ட் பண்ணணும், பக்குவப்படுத்தணும். அப்போ உனக்கு ஏற்கனவே ஸ்கூல் காலேஜில் எஜுகேஷனில் வர்ணாசிரமம் சொல்லி கொடுத்தா இது சாத்தியமாகும். அதுக்கு 100 வருஷம் ஆகும். புரியுதா? அந்த எஜுகேஷன் இன்னும் 2-3 தலைமுறை அந்த எஜுகேஷனில் மெக்காலே எஜுகேஷன் நீக்கி நம்மளுடைய ஒரிஜினல் எஜுகேஷன் வந்தால் தான் இது முடியும். புரியுதா? சரி, இப்போ நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். டெமோக்ரஸி ஒரு பக்கம் லௌகிகமாக, இன்னொன்று வைதிக டெமோக்ரஸி இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம இதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். புரியுதா? அப்படிலாம் சொல்கிறது. வேதாந்தம் என்ன சொல்கிறது? இந்த பிரம்மச்சரியத்தை, கிரகஸ்தத்தை, வானப்பிரஸ்தத்தை, சந்நியாசத்தை, வர்ணாசிரம தர்மத்தை இப்படி அநேகமாக வேறு யாரும் இப்படி சொல்கிறதில்ல. இந்த வர்ணாசிரம தர்மத்தை முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது நான் மாத்திரம்தான் கத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வர்ணாசிரமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இப்போதான் யாருமே சொல்லலை. எதுக்கு பிரமாணமும் கிடச்சது. வியாசாச்சாரியார் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் சம்ஸ்காரத்தில் சொல்கிறாரு அப்படின்ட்டான். என்னை பார்த்து ஒருத்தன், அவருக்கு பூர்வ சம்ஸ்காரம் அப்படி இருக்கிறது, அதனால் அப்படி சொல்கிறான். வர்ணத்தையும் தர்மத்தையும் வேதாந்தம் படிச்சுன்னா அதை விட்டுட்டு வர்ணாசம் சொல்லிட்டு பரம்பைவ பாரதம், அப்புறம் என்னென்னோ சம்பூர்ண பாரதம், அதுக்கப்புறம் வேதாந்தம் போட்டு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுற. நம்ம ஞானத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படி ஒன்றும் தராது. புரியுதா? அதில் நான் இப்படி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கும் கஷ்டப்படலாம். ஓகே, அந்த பண்பு வரத்துக்கு படாத பட்டுருக்கான். புரியுதா? அவ்வளோ ஈஸி இல்லை. கடைசியில் கன்க்ளூஷன் என்ன? அஸ்தாமலைக்கர் சொல்கிறார் வேதாந்தா. அஸ்தாமலைக்கர் யார்? சங்கரோட குரு. சங்கரர் சிஷியனை பார்த்து சொல்கிறார். அவன் குழந்தை பையன், சின்ன பையன். புரியுதா? குழந்தைங்களோட பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டமால்னு உண்மையை சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நமக்கு அறிவு இல்லை, அது உண்மையாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் எந்த விதமான இதுவும் இருக்காது, விகல்பமும் இருக்காது. வஞ்சகத்தில் சொல்கிறதில்ல, இருக்கிறத பார்த்து அப்படியே சொல்லிடும். அது குழந்தையோட இயல்பு. அது அடுத்த சூத்திரத்தில் பார்க்கலாம். கஸ்துவத்துவம் சங்கராச்சாரியர் கேட்குறார். கஸ்துவத்துவம் சிஷோ கஸ்ய குதோசி கந்தா கிம் நாம தேத்வம்
குத ஆகதோசி, உன் பேர் தான் என்ன, நீ எங்கே வந்திருக்க, நீ யாருடா தம்பி, நீ ஆறுடா. அவன் சொல்கிறான், அந்த குட்டி பையன் அஸ்தாமலைக்கன் சின்ன பையன், புரியுதா, இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பேசுடா கண்ணா பேசுடா கண்ணா, எதுவுமே பேசலை, ஊமை மாதிரி இருந்தான். இவர் வந்த உடனே டமால்னு பேச ஆரம்பித்தான் பாரு. அஸ்தாமலக உவாச்ச நாகம் மனுஷியா, நான் மனுஷன் கிடையாது. மனிதன் 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 என்பவன் மனிதனா அப்படின்லாம் பாட்டுல, மனுஷனே கிடையாது. நச்ச தேவ யக்ஷோ, நான் தேவனும் கிடையாது யக்ஷனும் கிடையாது. நான் பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா, 4 ஆசிரமத்தையும் இது எடுத்துட்டார், வர்ணத்தை எடுத்துட்டார். 4 வர்ணத்தையும் சேர்ந்தவன் கிடையாது, புரியுதா. அப்போ நீ யார் அப்படின்னா, அடுத்தது என்ன வர்ணம், அடுத்தது என்ன வர்ணம், அடுத்தது என்னது ஆசிரமம். சரி, நீ எந்த ஆசிரமவாதி? நான் பிரம்மச்சாரி, நான் கிரிகி வனஸ்தோ பிக்ஷுர் ந சாகம் அகம் நிஜபோதஸ்வரூபா, நிஜபோதஸ்வரூபா நித்திய உபலப்தி ஸ்வரூபா அகம் ஆத்மா. ஆத்மா டோய், ஆத்மா டோய் யாருக்கு? சங்கரருக்கு, அவர் சிஷ்யர் சொல்கிறது புரியுதுல. அதை தான் வந்து குட்டி 8 இது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும், இதுதான் பொருத்தம். இவர் 8 அடி பாஞ்சா அந்த சிஷ்யன் வந்து 16 அடி பாயிறான். இதுதான் அம்போலியில் எடுத்தது அஸ்தாமலைக்கு. அடுத்த அதிகரணம் போகலாம் நம்ம. ஓகே, 3த்தையுமே சொல்லிட்டேன் நான். சாந்தோக்கியம் வந்து கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்தது, ஜாபால உபநிஷத்து கிளாரிட்டியோடு சொல்லப்பட்டது, அஸ்தாமலைகர் எல்லாத்தையுமே அபவாதம் பண்ணிட்டேன். அஸ்வவத்து, உனக்கு எது வந்து தேவையோ அதில் எடுத்துக்கோ, புரியுதுதா. நான் வந்து இதெல்லாம் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உன்னை உனக்கு இது இப்படி எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் ஃப்ரீ. நீ உனக்கு என்ன வேணுமோ. அனாவிஷ்கார அதிகரணம் 15வது அதிகரணம். அனாவிஷ்குர்வன் அன்வயாத், இதில் ஒரே ஒரு சூத்திரம். இதனுடைய சர்ச்சை என்ன அப்படின்னா 3:5:1 பிருகதாரண்ய மந்திரம் இருக்கு இல்லையா, திருப்பி விசாரத்துக்கு எடுத்துக்கிறார் வியாசாச்சாரியார். அதில் பால்யம் ச பண்டித்யம் ச நிர்வித்ய அத முனியி அமௌனம் மௌனம் ச நிர்வித்யாத் பிராமணா. எப்படி நம்ம உபநிஷத்தில் படித்ததை விட இங்கே டீட்டெயிலாக குறுக்கால நெடுக்கலையும் ஓத்தச்ச புரோத்தச்ச மாதிரி படிக்கிறோம் பாரு, புரியுதா. அங்கே தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது, கன்விக்ஷன் கிடைக்கிறது, மனனமாகிறது, புரியுறதா. மனனம் வரைக்கும் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். நிதித்தியாசனத்துக்கு சுவாமிஜி ஒருவேளை நிதித்தியாசனத்துக்கு வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. அங்கே குரு சாஸ்திரம் ஈஸ்வரா எதுவுமே வராது, நீ மாத்திரம் ஒண்டிகட்டையாக இருக்கணும், புரியுதா. அதுக்கு பேர் நிதித்தியாசனம். எல்லாம் மறந்து இருக்கக்கூடாது, மெமரி லாஸ் அது கூடாது. நிதித்தியாசனம் மெமரி ஃபுல்லாக இருக்கணும். எந்த மெமரி இருக்கணும்? கிளாஸில் கேட்ட மெமரி மாத்திரம் இருக்கணும், அவ்வளோதான். மெமரி லாஸ் ஆகிட்டேன்னா நிதித்தியாசனம் பண்ண முடியாது, ரொம்ப பேத்தட்டிக் ஆகிடும். ஓகே, அதனால தான் அகம் பிரம்மாஸ்மி அந்த ஒரு சொல்ல மாத்திரம் திருப்பி திருப்பி சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடணும், புரியுதா. அப்போ மெமரி லாஸ் ஆனால் கூட அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க, புரியுதா. சுற்றி இருக்கவங்களாம் பரிதாபமாக இருப்பாங்க, இவன் மாத்திரம் அகம் பிரம்மாஸ்மி ஆனந்தமாக இருப்பான், புரியுறதா. ஹரே ஆத்மாவா திருஷ்டவ்யா அங்கிவிதி, ஆத்ம ஞானத்துக்கு அங்க விதி வேணும், அது சிரவண மனன நிதித்தியாசனம். போன அதிகரணத்தில் மௌன விதியை பற்றி பேசினார். 15வது அதிகரணத்தில் பால்யம். பால்யம் இப்போ பாண்டித்யம் பால்யம். பால்யம்னா என்ன? அங்க விதி 3,
பாண்டித்ய சிரவணம், மௌனம் நிதித்தியாசனம், மனனம். இப்படி கேட்டால் தான் அப்படி ஓ மிஞ்சி இருக்கிறது ஒன்று தான் இருக்கு. பால்யம் பல பாவகா பால்யம், சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்கிறது. ஓகே, மனனன்றது பால்யம். ஆனால் இந்த அதிகரணத்தில் வியாசாச்சாரியார் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறார். புரியுதா? இதுக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன் பேர். ஒரு விஷயத்தை நீ எப்படி பார்க்குற, எப்படி பொருள்படுத்துகிற, அதை பொறுத்து உன்னுடைய லைஃப். இங்கே என்ன வேறு ஒரு அர்த்தம் பண்ணுறாங்கன்னா, பால்யம் இஸ் ஈக்குவல் டு பாலஸ்ய பாவகா பால்யம், பாலஸ்ய பாவகா பால்யம். குழந்தையோட இயல்பு, கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தை எப்படி இருக்கிறதோ அதனுடைய இயல்பு எதுவோ அதுக்கு பேர் பால்யம். அப்போ இதை 3 பொருளில் சொல்லலாம். ஒன்று பால அவஸ்தா, 2 பால கர்மா, 3 பால சுபாவகா. அப்போ பால அவஸ்தானா என்ன? சைல்டுஹுட், குழந்தை பருவம். பால கர்மனா என்ன? பால லீலைகள். லீலைகள்னா என்ன? சேஷ்டைகள், பால சேஷ்டைகள். பால சுபாவகான என்ன? குழந்தை போன்ற மனம், இன்னசென்ஸ். இன்னசென்ஸ். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு முன்னாடிலாம் 10-15 வயசு குழந்தை கூட இன்னசென்ஸாக இருக்கும். இப்போல்லாம் 1 வயசு 2 வயசுலேயே குழந்தைங்களுக்கு அந்த இன்னசென்ஸ் போயிடுது. என் குழந்தை அடல்ட்டு மாதிரியே பேசுகிறான். கர்மம், குழந்தையுடைய பருவமே போயிடுதுன்னு அர்த்தம். இந்த பேரண்ட்டை இப்போ இந்த ப்ரீகேஜி எல்கேஜி இருக்குல்ல, அதுவே போகக்கூடாது. ஸ்வேதகேது எப்போ ஸ்கூலுக்கு போனால்? ஸ்வேதகேது குரூப்பில் இருக்கவங்கள கேட்கல. 12 வயசில் ஸ்கூலுக்கு போனான். புரியுதா? நான் 6 வயசில் ஸ்கூலுக்கு போனேன். இப்போ 6 வருஷம் வரைக்கும் ஜாய்ஃபுல்லாக இருந்தேன் நான். ஹோம்ஒர்க் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, டீச்சர் கிடையாது. அம்மா மாத்திரம்தான், அம்மா முந்தானி மாத்திரம்தான். புரியுதா? அதனுடைய பழக்கம் ரொம்ப நாள் ஒரு எதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நான் தூங்குவேன் நான். ஏன்னா 6 வருஷம் ட்ரைனிங் அம்மாவோடய இருக்கிறது தான். அம்மா தான் உலகம், வேறு எதுவுமே தெரியாது. அப் டு 14 வயசு வரைக்கும். அப்புறம் 15ல் எல்லாம் கட் 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 கட், டோட்டல் எல்லாம் கட். நெக்ஸ்ட் அம்மாவுக்கு போயிட்டேன் நான். எக்ஸ்பேண்ட். புரியுதா? சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன் போயிட்டேன். பாரத மாதாவுக்கு போயிட்டேன். புரியுதா? அடுத்த 20 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு அதை விட இதுக்கு புரியுதா அடுத்த மாதாவுக்கு போயிட்டேன் நான். வயா யோகத்து மூலியமாக வேத மாதாவுக்கு போயிட்டேன். புரியுதா? நம்ம ஜர்னி லோக்கல் மாதாவிலேருந்து, பாரத மாதாவிலேருந்து, கோ மாதாவிலேருந்து அப்புறம் வேத மாதாவுக்கு போய் அதையும் ட்ராப் பண்ணுறதுக்காக இப்போ ரிஷிகேஷ் போகிறேன். புரியுதா? ஒன்றும் இருக்கக்கூடாது, செகண்டே இருக்கக்கூடாது. துவைத்தாகி பயம் பவதி. இப்போ சைல்டுஹுட்டு இதில் வராது. புரியுதா? பால அவஸ்தை வராது. பாலகர்மா செயல்பாடு. இப்போ டிபேட் என்னென்னா, பாலகர்மாவா பால சுபாவா? ஞானி பால கர்மத்தில் இருப்பானா பால சுபாவத்தில் இருப்பானா? அதுதான் டிபேட்டு. ஓகே, அப்போது விதி நிஷேதம் பால அவஸ்தாவுக்கு சொல்ல முடியாது. பால அந்த சைல்டுஹுட்டில் இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் குழந்தைக்கு ராஜவத்து சொல்கிறோம். அது எது பண்ணினாலும் தப்பு கிடையாது, குழந்தையாக இருக்கிற வரைக்கும். புரியுறதா? அப்போ ரூல்டு அவுட்டு. புரியுறதா? அப்போ நீ குழந்தையை போல் ஆகுங்கள், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவர்கள். இது இங்கேருந்து தான் பிரம்மசூத்திரத்தை, இந்த கிறிஸ்தவம் கூட பிரம்மசூத்திரத்தில் தான் எடுத்துக்கிறான். புரியுறதா? பிரம்மசூத்திரம் அவ்வளோ அத்தாரிட்டி நூல். குழந்தையை போல் ஆகுங்கள், மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம். லாலிபாப் சாப்பிட்றதில்ல, அந்த குழந்தையோட தன்மையை அடையிறது. அப்போ பால கர்மானா
யதேஷ்டாச்சாரகா. இஷ்டம் போல பண்ணுவான். இதை தூக்கி அங்கே போடுவான், அங்கே தூக்கி இங்கே போடுவான். திடீர்னு இப்படி இப்படி இது ஏற்றி ஒத்திக்க சொல்லுவான். புரியுதா? ஒன்றுமே இருக்காது, நம்மளும் ஒத்திக்கணும். அப்படிலாம் என்னவோ பண்ணுவான். புரியுதா? குழந்தைங்க நான் ஜட்ஜி போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போனோடனே தாத்தா கீழே உட்காரு அப்படின்னா கீழே உட்காந்துணும். நான் ஜட்ஜிடா, AK-47 வரக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் ஜட்ஜி ஆகிடக்கூடாது. குழந்தையோட குழந்தைய ஆயிடணும். கக்கப்புக்குன்னு அது கக்கப்புக்குன்னு சிரிக்கணும். புரியுதா? ஐயே கக்கப்புக்குன்னு சிரிக்கிறார், இவர் ஞானியே கிடையாது, குழந்தையோட இப்படி கொஞ்சறாரு அப்படி சொல்லிவிடக்கூடாது. நீ அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாமல் அது யதேஷ்டாச்சாரகா. புரியுதா? குழந்தை மாத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அதனால் பாலகர்மாவில் அந்த குழந்தை அந்த அம்மாவையும் அப்பாவையும் லெஃப்ட் ரைட்டு வாங்கவும் பாரு, உட்காரு உட்கார்றேன்டா உட்கார்றேன். இந்த ஊரில் அடங்காதெல்லாம் இந்த குழந்தைகிட்ட அடங்கும் இந்த பேரண்ட்ஸு. அதுக்கு தான் இந்த கல்யாணமே பண்ணி வைக்கிறது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சீக்ரெட் என்னென்னா, ஊரில் அடங்காததெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த குழந்தை அடைக்கணும், ஃபுல்லாக அடைக்கணும். பால சுபாவகனா என்ன? பால கர்மான்றது யதேஷ்டாச்சாரகா. அது இஷ்டத்துக்கு பண்ணுமே ஒழிய சாமிக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அந்த குழந்தை பெற்றதுக்காக நாம் 2 தடவை நமஸ்காரம் பண்ணணும் அதுக்கு சேர்த்து. புரியுதா? இப்போ கூட நம்ம பாராயணத்தில் அது பண்ணலைன்னா நீ பண்ணிடணும் அப்படி சொல்லிருக்கேன். பாலசுபாவகா இதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னசென்ஸ். ஓகே. குழந்தையோட சுபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சூதுவாது தெரியாது, கள்ளம் கபடற்றது இருக்கும், அதுக்கு கர்வம் கிடையாது, அதுக்கு பொசசிவ்னஸ் கிடையாது, அது வஞ்சம் வச்சு சூது பண்ணி ஒரு மனுஷனை பழிக்கு பழியெல்லாம் வாங்காது. அது குழந்தையோட சுபாவம். புரியுதா? இங்கே டிபேட்டு இந்த எது அப்படின்னா, பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இந்த யதேஷ்டாச்சாரக அவன் கிளைம் பண்ணுறான். சித்தாந்தி என்ன பண்ணுறான்னா பாலஸ்ய சுபாவகா அப்படி சொல்கிறாங்க. ஓகே. இப்போ பாலஸ்ய சுபாவகா இப்போ தர்மஸ்யுத்தாத் அந்யத் ஸ்ரேயா ந வித்யதே. இதை பூர்வபக்ஷம் எடுத்துக்கிறான். ஹிம்சை பண்ணலாம் அப்படி சொல்கிறார். ஒரு சத்திரியன் அவன் இம்சப்படுத்தலாம், அதை பூர்வபக்ஷம் எடுத்துக்கிறான். இந்த குழந்தை மாதிரி இம்சப்படுத்துறது இல்லையா குழந்தை, அந்த மாதிரி அதை குழந்தையோட சுபாவப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதனால் இதுதான் மொட்டைக்கும் முழங்காலுக்கும் உள்ள சம்பந்தம். பூர்வபக்ஷ யதேஷ்டாச்சாரகா அப்படின்னு சொல்கிறான். அது நான் பாபம், குழந்தை செய்கிறதெல்லாம் பாபம் கிடையாது. வேத விகிதத்துவாத் வேத விகித இம்சத்துவாத். ஓகே. இப்போ பால்யம்ன்றது என்ன? பாலசுபாவகா. ஒரு மனுஷனுக்கு கர்வம் தான் ப்ராப்ளம். இந்த கர்வத்தோடு அகங்காரம் சேர்ந்துடும். அகங்காரம் இருக்கிறது தெரியும், கர்வம் இருக்கிறது தெரியாது. நீ எங்கெல்லாம் இன்னொருத்தரை கம்பேரிசன் பண்ணுறியோ அங்கெல்லாம் கர்வம் வரும். சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பேர் கர்வம். குழந்தைக்கு அந்த கர்வம் இருக்காது. சடனாக கீழே உக்காந்துக்கும், சடனாக நான் தான் ராஜா அப்படி சொல்லிட்டு இப்படி இதோ உட்காரோம். புரியுதா? அது குழந்தையுடைய இயல்பு சுபாவம். புரியுதா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அனாவிஷ் குர்வன் அன்வயாத். ஓகே. சிரவணம் முடித்தவன் எப்படி இருக்கணுமா? பணிவுடன் இருக்கணும். ஒருத்தனுக்கு ஞானம் வந்திருக்குன்னா அறிகுறி என்ன? பணிவு. அதுக்கு யார் பொறுப்பு? யார் உதாரணம்? முன்னுதாரணம் ஆஞ்சநேய. அவன் தான் எல்லாருமே பண்ணிடு. ஆனால் இப்படி இருப்பான் ராமதாசன். புரியுதா? இப்போ நீ உனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்னா இண்டிகேஷன் என்ன? பணிவோடு இருக்கணும். திமுரோடு இருந்தானா ஞானம் வரலன்னு சொல்லக்கூடாது. ஞானம் வந்து கொண்டிருக்கிறது, ஆன் தி வே அப்படி சொல்லணும்.
அனாவிஷ்குர்வன். இப்படிதா வியாசாச்சாரியார் சொல்கிறாரு, அவன் பணிவோட கர்வம் இல்லாமல் குழந்தையோட இன்னசென்ஸ் மாதிரி இருப்பான். அன்விஷா குருவன். அன்வயாத், அந்த கான்டெஸ்டில் சூழ்நிலை சர்க்கம்டன்ஸில் பால்யம் விதி அங்க விதி அதற்கான உதவக்கூடியது. சககாரிய விதி மாதிரி இந்த அன்வயாத். அன்வயாத்துனா அந்த குழந்தை எப்படி சர்க்கம்டன்ஸில் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும். பாலஸ்ய சுபாவகா பால்ய சுபாவகா, அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. அதனால தான் ஞான நிஷ்டை அடைஞ்சவன் இருக்காங்க, அவனுக்கு ஒரு இது சொல்லுவோம், பாலவத்து, குழந்தைய போல் இருப்பான். எந்த விதமான கர்வம் இருக்காது, அவனுக்கு இன்னசென்ட்டாக இருப்பான், பார்த்தாலே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான். புரியுதா? இந்த குழந்தைக்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதே மாதிரி அவன் ஆக்ஷனில் இருப்பான். ஆனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுன்னு இருப்பான். புரியுதா? நடிப்பானா? நடிக்க மாட்டான், சுபாவமாக இருப்பான். அப்படி அவன் எல்லாரையும் அவன் குழந்தைய போல் இருப்பான். அந்த குழந்தை சுபாவத்துக்கு பேர் பால்யம். அந்த பால்யத்துக்கு பேர் கர்வம் இல்லாமல் அவன் சாதாரணமாக சகஜமாக இருப்பான் அப்படின்னு இங்கே முடிக்கிறாரு இந்த சூத்திரத்தில். அடுத்த சூத்திரம் என்ன சொல்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.